Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பட்டு சாரிக்கு போடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லீவ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு பேசிக்காக உங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் நார்மலாக உங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சும் ஸ்லீவோட ஓப்பனில் ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வர மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் இப்படி வரைஞ்சிக்குங்க. ஸோ துணியோட மடிப்பு பகுதியில் இந்த ஸ்லாண்டிங் லைனை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, ஸோ இந்த பீஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வேணும். நம்ம அடுத்தது இந்த பீஸ் வச்சு தான் நம்ம இதை ஃபிட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டட் பீஸ் கட் பண்ணி எடுத்த பிறகு கீழே இதை லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி கொடுத்து இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லீவ் நல்லா கீழே வந்து கர்வாக வர மாதிரி வச்சு இது நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதையும் இப்படி ஆங்கிளாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இது லைட்டாக ஒரு ஆரோ மார்க் வர மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி அலைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை அலைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபேப்ரிக் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், லைனிங் ஃபேப்ரிக். அந்த லைனிங் ஃபேப்ரிக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை மேலே வச்சு எக்ஸாக்டாக இது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் பைப்பிங் எக்ஸாக்டாக நம்ம கடையில் வந்து எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது. இன்றைக்கி நான் ஒரு கோல்டு கலர் பைப்பிங்கை கரெக்டாக இதோட ரா ஏஜில் ஈவனாக வர மாதிரி ஒரு சிங்கிள் ஃபூட்டர் போட்டு இதுக்கு மேலே சுற்றி நான் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக 2 பக்கம் ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ 2 ஸ்லீவும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைனிங் முடிச்சாச்சு. லைனிங் முடித்த பிறகு மெயின் ஃபேப்ரிக் மேலே இதை வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஜஸ்ட் அதை ராங் சைட் கீழே வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே நம்ம தைக்கிறோம். இதை தையல் போட்ட பிறகு நம்ம ஃப்ளிப் பண்ணோன்னா பைப்பிங் வந்து அழகாக வெளியே வந்துடும். ஓகே, ஸோ ஏற்கனவே பைப்பிங் கார்டை வந்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே தான் இப்போ நான் இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டிச் போடுறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே எனக்கு அந்த பைப்பிங்கோட தையல் தெரியுது. அந்த தையலுக்கு மேலேயே துணியை எங்கேயும் இழுக்காமல் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை இதுலேருந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்த ஸ்லீவை வந்து நம்ம லைனிங் வந்து திருப்பி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இந்த கொடுத்த பைப்பிங் அழகாக பாப்பாகி வெளியே வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவும் ரெடி பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையாங்கிள் பீசஸ்லாம் எப்படி ரெடி பண்ணி இது கூட ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x3 ஃபேப்ரிக் ஒரு ஸ்கொயர் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கலர் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து கோல்டன் கலர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட கலர். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட சாரியோட இந்த கலர்ஸ் இருந்ததுன்னா, டபுள் ஷேடில் சாரி இருந்ததுன்னா அந்த கலரும் உங்களோட ப்ளவுஸ் கலரும் ஒன்றா வச்சு கூட இதை ரெடி பண்ணலாம். ஓகே, இது சென்டரில் ஒரு தையல் போடுங்க. ஸோ ஒரு 0.25 ஒரு 1/4 இன்ச் கேப்பை வச்சு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒன்றுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா
ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பீஸ்க்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு குட்டி லைனிங் கொடுத்து இது நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் நமக்கு தேவைன்றது பார்க்க ஸோ இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸை கரெக்டாக எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளவுஸ் பீஸ் வைக்கும்போது இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் வைங்க. பிகாஸ் நம்ம பைப்பிங் வர தைச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கணக்கு பண்ணி ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து நம்ம அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் நம்ம வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இது கீழே ஒரு லைனிங் கொடுக்குறோம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு சேம் ரெட் கலர் ஃபேப்ரிக்கை ஒரு ஸ்கொயராக வந்து கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து ஒரு தையல் போடுங்க. 2 பக்கம் போட்டால் போதும். ஓகே. ஸோ ஓரங்களை மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்லீவை வந்து இது கூட வச்சு நான் பின் பண்ணி இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதே ஜிப்பர் ஃபுட் போட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இதை ஃபர்தராக இன்னும் ஃபேன்சியாக மாற்றுறதுக்கு ஒரு லேஸ் இது ஓரத்தில் நம்ம கொடுக்குறோம். ஓரத்தில் கொடுத்து இதை ஸ்ட்ரெச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இது இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் பார்க்க அழகாயிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவுக்கும் நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லேஸ் முடித்த பிறகு இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பீட் வச்சு நம்ம தைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் கோல்டில் இருக்கிறதுனால நான் கோல்டு பீட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் பீட் கொடுத்தா அது அழகாக இருக்குமோ பார்த்து அதே மாதிரி பீடை கொடுத்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் இது. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வரும். ஸோ ஒரு பட்டு சாரிக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஸ்லீவ் வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ரெடி பண்ண முடியாது. பட் இது வந்து பார்க்க நிச்சயமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.